எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இது அற்புதமான பதிவு தான். ஆனா எனக்கு அனுபவம் இல்லை. எப்பவுமே எனக்கு அனுபவம் இல்லாத விஷயத்த நான் போட மாட்டேன். ஆனா ஒரு சிலருக்கு பலருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள். அவ்வளோதான். இது என்னுடைய சஜஷன். அதாவது என்னென்னா, நம்ம பூமியில் கிடைக்கக்கூடிய பல ரகசியங்களை, அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும், புதைந்திருக்கக்கூடிய புதையல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒரு எச்சினி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லனா எனக்கு எச்சினி அப்படின்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மையாக எச்சினி அப்படின்பது எனக்கு அதை பற்றி சுத்தமான எனக்கு ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல சொல்லிடுறேன். அதை பற்றி எனக்கு எந்த சுத்த அனுபவமும் கிடையாது. என்னை சுற்றி இருக்கவங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி எச்சினிகளை நான் வசப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரி எனக்கு காமிப்பா அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன். அவன் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரில. அது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் அது என்ன எச்சினி அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது அவரோட வேலை என்னென்னா, பூமியில் சில பொருட்களெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பூமியில் நிறைய பொருட்களை நான் பார்ப்பேன், புதையலாக இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி எப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கேட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி புதையெல்லாம் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஸோ அதனால் எதை கிடச்சதுன்னா அது மாதிரி கவர்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, அது எனக்கு எச்சினி கொடுக்குது அப்படின்னாரு. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே. சரி எப்படி தான் அது முறையை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அது அவர் சொன்னார். அதை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ எனக்கு அதில் அனுபவம் கிடையாது. எனக்கு சுத்தமாக அனுபவம் இல்லை. எனக்கு இதை பற்றி எனக்கு சுத்தமாக எந்த நாலேஜும் எனக்கு கிடையாது. பிகாஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். அதனால் அது என்னென்னா, கனகவதி யட்சினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனகவதி யட்சினி இது எப்படி பண்ணணும்னா, இந்த கனகவதி யட்சினியை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணணும்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஆலமரத்தினுடைய அடிபாகத்தில் உள்ள அந்த அடிபாகத்தை எடுத்து சந்தனத்தினால அழகான ஒரு வட்டம் மாதிரி அதை வரைஞ்சி சந்தனத்தில் வரையணுமா. அதில் இந்த யட்சினியின் பேரை எழுதி வைக்கணும். கனகவதி யட்சினி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, நமக்கு உங்கள் மனசில் பிடிச்ச காளியின் மந்திரங்களை ஏதாவது ஒரு 108 தடவை மந்திரத்தை சொல்லி அதை அர்ச்சனை செஞ்சுட்டு, பிறகு தூபம் தீபம் எல்லாத்தையும் காட்டி நெய்வேத்தியம் படைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரத்தை சொல்லணுமா. ஓம் ஆகார்ஷ கனகவதி ஸ்வாஹா, ஓம் ஆகார்ஷ கனகவதி ஸ்வாஹா. இது எத்தனை தடவைனா 1008 தடவை சொல்லணுமா. இது ஒரு விதிமுறைப்படி 1 மாதம் தொடர்ந்து நம்ம அதை செய்யணுமா. அதாவது எப்படி பண்ணணும்னு கேட்டால், 3 வேளை செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பூஜைலாம் தொடர்ந்து செய்யணும். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கனகவதி யட்சினி அவங்க வருவாங்களாம். அவங்க சந்தோஷப்பட்டு உங்களுக்கு உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு தெய்வீக மையை கொடுப்பான் அப்படின்றாங்க. மையை தருவாங்களாம். அந்த மையை எடுத்து நம்ம கண்ணில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய புதையெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார். ஸோ இதை நான் நம்பலாமா நம்பக்கூடாதா, எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு அதை பற்றி விருப்பம் இல்லை. ஆனால் இதை சொல்லும் போது கதை நல்லா இருந்தது, ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள், உண்மையாக யட்சினிகள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சுத்தமாக. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். எப்பவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தப்பே கிடையாது. எல்லா விஷயமும் களவும் கற்று மர தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த கனகவதி யட்சினி என் முன்னாடி நிற்கிறா அப்படின்னு சொல்லுவார். எங்கே காமிங்க, நானும் பார்க்குறேன், நான் என் கண்ணுக்கு தெரில. கேட்டால் பாவிகள் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, நான் பாவியாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு தெரில தான், பரவாயில்ல போ. ஆனால் அவருக்கு ஒரு மை கிடச்சிக்குது. அந்த மை எனக்கு இந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்க. அந்த மையை என் கண்ணில் வச்சு தான் நான் வந்து பார்க்குறேன். நான் உடனே கேட்டேன், அந்த மையை கொடுங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன், கண்ணில் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா நான் சொன்னால் அவர் தரமாட்டேன்றார். சரி ஏதாவது துட்டுக்கிட்டு கேட்பாரோ சொல்லி கேட்டால் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, காசுக்கு பார்த்தா ஓவராக எக்ஸ்ட்ராடனரியாக அமௌண்ட்டு சொல்கிறார். ஆஹா, இவர் வந்து வித்தக்காரர் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரை வந்து விட்டுட்டேன். எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையா பொய்யா, இது மாதிரிலாம் ஒன்று இருக்கா? மறக்காமல் உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எப்பவுமே போடுவேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாத விஷயம் நான் தெரியாது தான் சொல்லி தான் போடணும். இதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி எச்சனிகள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசின அனுபவத்தை வச்சு அவர் சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது என்ன இருக்கா இல்லையான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு எச்சினியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.